ஸோ இயக்குனரே நீங்கள் சொல்லுங்கள், தங்கலான் பிறப்பெடுத்து நீங்கள் பார்த்து நீதாம்மா அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கப்புறமே வந்து நான் அந்த கதையை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன்னு வச்சு அந்த பேக்ரவுண்டை வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ வந்து என்னால் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்போவே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பீரியட் வந்து சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை வந்து நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப வந்து படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணுனே வந்து சார்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். அண்ட் வந்து ஞானல் சாரும் வந்து அவர்கிட்ட நான் சொன்னப்போ வந்து இந்த ஐடியா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது வந்து ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு.